ஏன் இந்த பசங்க அடிச்சுக்கணும் பூச்சிக்கணும் ஊதுங்கன்னு தெரியா? புது வருஷத்தை நல்லா கொண்டாட மாட்டீங்களா? ஏங்க வருஷம் முத நாள் நீங்க எது வெளில கூட்டிட்டு போகல நீங்க? வாஸ்தமான பேச்சுமா, நீ சந்தோஷமா இருக்கணும் விருப்பப்படுற அதானே? ஆமா, ஜாலியா இங்க நான் சுத்தணும். இந்த ஆசை எனக்கு இருக்காதா? புரியலையே நீங்க சொல்றது. புரியலையா? உன்னை வெளி கூட்டு போனதான் உனக்கு சந்தோஷம்ன்ற. நீ எங்கன்னா ஊருக்கு போனதான் எதுக்கு சந்தோஷம்? கொழுப்பதாயே உனக்கு அப்படியே இட்டிக்கிறேன் பாரு. கந்தா வாடா, என்ன காலையிலே போதியா? புது வருஷம் பிறந்துடுது, போதெல்லாம் எப்படி மாப்பிள்ள? யோ, இப்படி காலையிலே குடிச்சிட்டு வந்துருக்குற, உனக்குலாம் வேற வேலை இல்லையா? அட யாரவா நீ? இன்னைக்கு குடிச்சா வருஷம் ஃபுல்லா குடிச்சுட்டு இருக்கலாமா? இந்த மாதிரி ஆளுங்க சவகாசம் வச்சுக்காத சொல்றேன். நீ கேக்குறியா? நீ அவன் குடிச்சு வந்து என்ன அடிக்கிறான்? குடிச்சிட்டு எங்க வந்துக்கிறான்? ஸ்ட்ரைட்டா நம்ம தானே வந்துக்கிறான். டேய், உனக்கு குடிச்சு நான் இங்க வர சொன்னா? நீ சொல்ல எனக்கு வரணும்னு தோணுச்சு. வரணும்னு தோணுச்சா? பல ஆள் என்ன தலைமையில அடிச்சிட்டா. நல்ல நாள் முதல் தேவையா இருக்க? பாரு, அப்படியே முறிச்சு போட்டுருவான். அந்த ஆள் திருத்தி விடு. ஏப்பா போ, நான் தெரு போ, கலைச்சல் நான் இல்லுவேன். இங்க வந்து தொலை கொடுக்காத. அப்ப நீ வரலையாடா? யோ, என்னதுக்கு அந்த ஆளை கூப்பிடுற? நீ போயா. போடா, பொண்டாட்டிக்கு பயந்தவனே. நடியே கரியா மீனா ஏன் கேக்குற? எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓசிலே உடம்பு வளர்த்துருங்க. என்ன கிடைச்சு அந்த அக்கா? கொஞ்சம் குழம்பு தானே கிடைச்சியா? ஏன் முந்தா நாள் நான் கேட்டேன், கறி கொஞ்சம் வாசனை அடிக்கும் வீட்டுலன்னு கேட்டா, எங்க வீட்டுல கறி எல்லாம் இல்ல, ரசம் தான் இருக்கு. நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? நீங்க ரசம் தான் வச்சிருந்தேன். புழுவாத, அன்னைக்கு உங்க வீட்டுக்காரன் கருப்பு கலர் கவர்ல கறியை தந்த நான் பார்த்தேன். எங்க மேல சந்தேகப்படுறாரு பாருமா உங்க வீட்டுக்காரரு. இல்லக்கா, உண்மையா முந்தா நாள் உங்க வீட்டுல கறி குழம்பு வாசனாக்கா எனக்கும் வந்துச்சு. ரசம் தெரியாது, அத போய் கறி குழம்புன்றீங்க. அது எதுனா கறிக்கிட்டான், எங்க வீட்டுல கோயம்பு இல்ல. நீ போ. சும்மாவே கோச்சிக்கிற நீ. நல்ல நாள் அதுவும் கறி அடிப்பீங்கள. ஏன் நாங்க ஒண்டிதான் எடுப்போமா? நீங்க எடுக்க மாட்டீங்களா? எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைப்பா, இல்லன்னா 2 கிலோ எடுத்துன்னு வருவாரு. 2 கிலோ எடுத்துன்னு வந்து 10 வீடு குத்துருவீங்க. பைக் இல்லாதுங்களா? போங்க. ஏய், எவ்வளவு நான் நீ காத்துக்கிட்ட? வெறும் சோறு வச்சுங்கன்னா அவங்க வீட்டுல கோயம்பு இல்லையா? ஏன்பா இதெல்லாம் என்ன? என்னக்கா வெறும் சோத்தை வச்சுக்கிறேன், கோயம்பு கட்டா இல்லைன்றீங்க? டேய், கோயம்பு இல்ல இல்லன்னு தர சொல்ல முடியும்? போ, தண்ணி ஊற்றி சொன்னு. ஏமா என்ன பேசுறான் உங்க வீட்டுக்காரன்? ஊத்துமா அந்த கறி கோயம்பா? நோ, குழம்புலாம் வைக்கலண்ணா. என்னம்மா சொல்ற பத்தியா? இன்னைக்கு புது வருஷம் கோயம்பு இல்லையா உங்க கூட்டா? அதே தான் கேக்குறேன். முதல் நாள் கறி வாங்கி மனைவி இல்லையா? கறியா? கறி சாப்பிட்டா நாங்க 1 வாரம் ஆகுதா? 3 நாளைக்கு மேல கறி வாங்கி போனா, கருப்பு கலர் கவர்ல. என்னடி சொல்றான்? நம்ம ரசம் சாத்துனா அவங்க தான் கறி குழம்புன்றாங்கள. கண்டிப்பா கறி குழம்பு வாசனை அடிச்சிச்சு. நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? சரி, அது அடிச்சுதான் அடிக்கலையோ. சரி, இப்ப கொஞ்சம் கறி குழம்பு ஊத்துமா. நான் சொல்லத நீ நம்ப மாட்டேன்ற. நீங்க சொல்லத மட்டும் நான் நம்பி இருக்குமா? இந்த சொத்த கொஞ்சம் புரி. டேய், கறி குழம்பு ஊத்தியோ ஊத்த மாட்டேடா? டேய், நான் லுங்கிய மச்சி கட்டினு வரா, நான் கடை தேடுறது நினைக்கிறியா? ஏங்க, புது வருஷம் அதுமா எதுக்குங்க சண்டை? டேய், நானா சண்டைக்கு போறேன்? அவன் பாரு குழம்பு கேட்டு லுங்கிய மச்சி கட்டினு வரான். நோ, அதான் குழம்பு இல்லன்ட்டல. என்னதுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க நீ? நான் இருச்சு வாயன், நீ சொல்றதுல நான் கேட்கறதுக்கு. இப்போ கோயம்பு ஊத்துலன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. என்னப்பா கந்தசாமி, ஆங்கில புத்தாண்டுக்கு நல்வாழ்த்துக்கள். டேய், அதெல்லாம் இருக்கட்டும். 2 நாளைக்கு மேல அவன் கருப்பு கலர் கவரை கறி எடுத்துன்னு வரல. ஏதோ ஒரு கவர் எடுத்துன்னு போனான். டேய், நான் எப்படா எடுத்து போனா? யாரு கிட்ட ஏமாத்துறீங்க? டேய், வாயை உடச்சிருவா, நீ பேசாத. எடுத்து போனேன். என்னப்பா நீ பக்கத்து வீட்டுக்காரன் நம்ப மாட்டேன்ற? நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார? அதே தான் நானும் கேக்குறேன். வெறும் சோறு எடுத்து வந்து கோயம்பு கேட்டு இப்படி அசிங்க பாத்துறீங்களா? நீங்களா ஒரு குடும்பமா? தொலைச்சு இப்ப எனக்கு கோயம்பு என்ன நடக்குன்னு தெரியாது. இது எந்த நாட்டுல நடக்கும்? கோயம்பு கொடுக்குறோமா கொடுக்க கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணோம். நேரா சண்டைக்கு வர அப்படித்தாண்டா வருவேன். இப்ப கோயம்பு ஊத்தணும். கொஞ்ச நேரம். டேய், என்னடா என்ன பண்ணுவ? குழம்பு இல்ல. இப்ப சொல்லு. யோ, என்னையா லுங்கி டிஷர்ட்லாம் அவுத்து போட்டான் இந்த ஆளு? தெரியலையே, அவன் என்னத்தான் பண்ண போறான்னு தெரியலையே. அப்பா அடுத்து 1000 தான் அவுப்பானா? நீ ஏன்னா கடுப்பேத்திக்கிற? நன்னாள் அது மாதிரி என்ன பண்றான் பாடுறா. இது பாருப்பா, இந்த சோத்துக்கு கோயம்பு ஊத்துனா நாங்க போயிட்டு போறோம். நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? அதைத்தான் நாங்க ஏன் கொடுக்கணும்? இல்லன்னு சொல்றோம்ல. கொடுக்க மாட்டியா? வேணா விடியா. இருறியா, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறா. அப்பா, ஊர்ல இருக்கிற பார்த்தா எல்லா வீட்லயும் காசு கேட்டுக்கிறியா? எல்லாம் வந்து என்ன கேட்கறாங்க? இந்தா 50 ரூபா. தேங்க்ஸ்ப்பா. தம்பியா இப்படி வா. என்னண்ணா? ஆப்பிள் நியூ இயர் காசு கொடு. காசா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. ஏய், என்னடா அவன் என்னடா ரவுண்ட் கோயம்பு கட்டா கொடுக்க மாட்டானா? முன்ன என்னடா காசு கட்டா இல்லன்றா?
என்னப்பா பேசுறேன் இருந்தால அவன் ஏன் கட்டி ஹோம் பண்ணி எடுக்கிறான். எப்பா அவர் டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்ணாருன்னா தெரியாது. காசு குத்துரு. வேலையை பாருங்க, காசுலாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்க முடியாதுல்ல. என்ன இருந்தாலும் கீழே உருள்றான். இன்னும் என்ன பண்ண போறாரு பாரு. பா நல்லா இல்ல, அதுவும் எனக்கு பைத்தியம் பிடிக்குது. பக்கத்துல தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வரையா விட்டுறேன். நோ போனா 1000 பிரச்சனை, நீ வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காத. ஹாப்பி நியூ இயர். காசு கொடுமா. யோ இங்க பாரியா இருந்தாலும். ஓ நான் என்ன சொன்னேன், என்னப்பா சொன்னேன்? கரெக்டாப்பா, வாங்கி உங்ககிட்ட குத்துறேன். அப்படி இருந்துக்கோ. என்ன அப்படி இருந்துக்கா? நீ என்னடா சொல்ற? நோ, அவர் கலெக்ஷன் பண்ணி அவரே எடுத்துக்கிறாருன்னா என்கிட்ட 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏண்டா இதுக்குன்னே ஊடு விட அனுப்பிடா இருந்தாலா? ஆமா பின்ன, புது வருஷம் பிறந்த கலெக்ஷன் பண்ணல. கொஞ்சம் இப்படி வாயேன், இப்படி வாயேன். ஆளு மூடி நல்ல இடத்துல கலெக்ஷன் பண்ணல அடிக்கிறாங்க பாரு. என்ன அடிக்கிறாங்க? யோ வாயா, நம்ம தண்ணி ஊத்தியா சாப்பிடலாம் சாப்பாடு. செத்தம்மா, நம்ம தனிஞ்சாலி ஊத்தி தூளலாம் வா. டேய் இரு, அது கூட ஏந்திக்கிறா. கோயம்பு கேட்டியா? கோயம்பு நம்ம கோயம்போடுவா பிறந்தான், அதெல்லாம் வேணாம். அட வானா, கறிகால் மூத்திரம் வாங்கிட்டு போனா. இல்லம்மா, இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, கையெல்லாம் சாப்பிடறது இல்ல. அண்ணா வானா, குழம்பு தரலாம் அப்புறம் நீ சண்டைலாம் வைப்பியா? நானே எவன் சொன்னான்? எனக்கு சண்டைனா என்னன்னு தெரியாதியா? அடி வாடி. பாத்தியா, சும்மா பில்டப் காமிச்சிட்டுங்க. சரி, அதை விட என்ன வெளில கூட்டிட்டு போ. அது யாரு வா? நீ போய் உங்க அம்மா விட்டு 4 நாள் இருந்துட்டு வாயா. அங்கெல்லாம் வெறுப்படிக்கும், என் தம்பியே வரன்னுக்குறான். அது வேறையா? எப்போ வரானா? வந்துட்டேன் நான். அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? ஏண்டா நன்னா அதுவும் வர கையில எதனா வாங்கி வந்து கொடுக்கணும்னு தோணுதரா? மறந்துட்ட பாரு மாமா. காசு கொடு, நான் போய் எதனா வாங்கி வந்துடுறேன். நான் காசு கொடுத்து தான் நீ வாங்கி வருவியா? என்னடி குடும்பம் இது? என் தம்பி எல்லாம் திட்டாத. உடுக்கா, மாமா தானே திட்டுதே, நம்ம மாமாக்கா. டேய் என்னடா பாக்கெட்ல கை விட்டு காசு எடுத்துக்கினா? என்ன மாமா, இது கூட எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? சரி நான் போயிட்டேன், எதனா பிரியாணி நீ சாப்பிட்டு வர. உனக்கு எதனா வேணுமா? ஆஹா மாட்டினா. 2 பார்சல் வாங்கி வந்துருப்பா. அக்காக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. சரி மாமா, ஆனா அக்காவுக்கு ஒண்ணு பத்தாது, 2 வாங்கணும். 2 வாங்கி வந்துருப்பா. ஆனா அக்கா மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி தான் பிடிக்க மாட்டியா? ஆமா ஆமா. அப்ப 2 வாங்கி வந்துரு. சரி மாமா, அம்மா சீட்டு காசு 2000 ரூபாய் ஊத்துச்சு, அந்த காசுல வாங்கி வரேன். டேய் சீட்டு காசு ராத. அதான் அதில் தான் வாங்கி வரேன், மட்டன் பிரியாணி. அடி பாவி, என்னடியாவா? விடுங்க, நீங்க தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க. அவன் காசு இருக்குன்னு பார்த்தா என் காசு பிடிக்க வரனா? அதெல்லாம் அப்படிதான். ஹை, மட்டன் பிரியாணி வரப்போகுது. என்னம்மா மட்டன் பிரியாணியா? நீ இன்னும் போலியா? ஒன்ன அப்படியே மண்டியில போட்டுக்கிறாளா பாரு. எனக்காவது இந்த வருஷம் நல்லா இருக்கும். என்னயா மனோர போட்டுருவோம் மாட்டே.